குருவையா குருவையா எங்கள் குமர குருவே அவரையா. பக்திக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று 6வது நாள் நவராத்திரியை பத்தி பார்க்க போறோம். ஐயா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சித்திரை கேட்டீங்கல்ல. இன்னைக்கு தெரியுமா, மச்சேந்திரநாதா. நல்லா புரிஞ்சுக்கணும். மச்சேந்திரநாதா ரட்சிப்பாய். இந்த மச்சேந்திரநாதர்னு நம்ம எவ்வளவு சொல்றோமோ அவ்வளவு நோய் குறையும், செல்வங்கள் பெருகும், அதே நேரத்துல மறைந்த எதிரிகள் தொல்லை இருக்காது. இது இன்றைய கர்த்தா யாராக இருக்கிறார்கள் தெரியுமா? இப்ப 6வது நாள் பாருங்க, இந்திரன். இந்த இந்திரன் மறைமுகமா வழிபடுறானா? எது? மச்சேந்திரநாதரை உரைக்கும் பொழுது, அவருடைய நாமங்கள் எங்கு நவராத்திரியின் பொழுது எங்கே கேட்கிறதோ அங்கே இந்திரன் பார்ப்பானான். அது எந்த ரூபத்தில் பார்ப்பான் என்பது தெரியாது, ஆனால் இந்திரன் வருகிறான். அப்போ என்ன விஷயம்னா, ஒரு இடத்தில் தேவர்களுக்கு தலைவராகப்பட்டவனே வரும் பொழுது நோய்கள் அகல வேண்டும், எதிரிகள் இல்லாமல் போக வேண்டும், செல்வம் கிடைக்க வேண்டும், அற்புதமான ஒரு அமைப்புகளை அவன் கொடுக்க வேண்டும் என்பது விதியாக வருகிறது. அப்படி அந்த விதியினை அற்புதமாக நமக்கு நல்வினையாக மாற்றி கொடுக்கின்ற சக்தி மச்சேந்திரநாத பெருமானுக்கு இருக்கிறது. என்ன பண்ணுங்க, வெண்மை நிறத்திலே வெண்தாமரை இருந்தால் சரி, அல்லது மல்லிப்பூ. இந்த மல்லிப்பூவை எடுத்து இன்று எந்த அன்னையை வணங்குவீர்களோ அந்த அன்னைக்கும் லட்சுமி தேவிக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரங்கள் நிறைய பேர் புத்தகம் வாங்கி வச்சிருப்பீங்க, நிறைய பேர் அனுதினம் பழக்கத்துல வழிபாடு செய்வீங்க. மல்லிப்பூவால இன்று அர்ச்சனை செய்யுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று பச்சரிசி மாவிலே அழகான கோலமிடுங்கள். இந்த அழகான கோலமிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த கோலத்தின் நடுவிலே எந்த கோலம் நீங்க போட்டாலும் அந்த நடுவிலே மத்தியிலே ஸ்ரீவசி என்று எழுதி வையுங்கள். இந்த கால் மிதிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இது அந்த கொலுவின் அடியில் போட்டாலும் சரி, பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, கோலமிடும் பொழுது ஓம் ஸ்ரீம் இந்திர பிரதஷ்டாய வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வா, இந்த மந்திரம் சொல்லி கோலம் போடு. அது புள்ளி வைக்கும் போது அந்த மந்திரம் சொல்லுங்க, கோலம் கம்பி இழுக்கும் போது அந்த மந்திரத்தை சொல்லுங்க, பண்ணிக்கிட்டே எழுங்க. இது பச்சரிசி மாவுலதான் போடணும். பிறகு மல்லிப்பூ அர்ச்சனை செய்வதற்கு முன்பாக ஒவ்வொரு அர்ச்சனை நாமம் சொல்வீங்க. ஓம் லட்சுமி தேவியை நம அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஓம் லட்சுமி தேவியை நம அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்கார இந்திரோத்பவன் கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணையில்லை. கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணையில்லை. குருவை நினை மனமே, நம் கவலைக்கு இடம் இல்லை. அப்படி என்று சொல்லுங்க. இப்படி சொல்லி ஒவ்வொரு பூவாக போட்டு வந்துருங்க. இந்திரோத்பவாய நம அப்படி என்று முடிவிலே சொல்லி அந்த இந்திரனை மனதில் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு உருவத்து மாதிரி மனதில் வச்சுக்கிட்டு தியானம் பண்ணுங்க. இப்படி கோலமிட்டும் மல்லிப்பூவால் அர்ச்சித்தும் அந்த இந்திரனுடைய நாமத்தை இறுதியில் சொல்லியும் வழிபட்டுக்கிட்டு வாங்க. லட்சுமி தேவிக்கு அற்புதமான ஒரு அருள் செய்வதற்காக பைத்தம்பருப்பு பாயாசம் செய்ய வேண்டும். அது மட்டும் அல்லாமல் புளியோதரையும் மிளகு வடையும் இன்று இருப்பது அவசியம். அதுபோன்று மொச்சையில் சுண்டல் இன்று செய்தால் இந்த 6வது நாள் மிகவும் நன்றாக இருக்கும். இது சுபமங்களங்களை எல்லாம் சர்வ தடைகள் எல்லாம் அகற்றி நல்லதொரு பொன்பொருள் பெயர் கிடைக்க வாய்ப்புகளை கொடுக்கிறோம். செய்யுங்க, பயனடைங்க. 7வது நாளுக்கு போகலாம். வணக்கம். குருவையா குருவையா எங்கள் குமர குருவே அவரையா. பக்திக்கு